நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவிலுன்னாவே கோவிலுக்குன்னு ஒரு தலைன்னு ஒன்று இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டோட தலை யாரு அப்படின்றது இப்போ நிர்ணயிக்க போறாங்க. நம்ம ராஜேஸ்வரி நினச்சின்னு இருக்காங்க. அந்த வீட்டோட முழு அதிகாரமும் நம்மகிட்ட தான் இருக்கு, நமக்கு தான் பரிவர்த்தனை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா தெனா விட்டா தெம்பா அப்படியே சும்மா கழுத்துல அப்படியே 10 சவர நகையை போட்டேன், அப்படியே காதுல 2 சவர நகையை போட்டு அப்படியே மினிக்கின்னு போறாங்க ஒரு பக்கம். இதெல்லாம் பார்த்து தான் இருக்கிறவங்களாம் ஆடி போயிடறாங்க, அசந்து போயிடறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக மாசா கெத்தா வராங்களே இவங்க யாருன்னு சொல்லிட்டு, இவங்க தான் விஜயோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தான் பரிவர்த்தனை மரியாதை எல்லாமே செலுத்தணும்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் பக்கு 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 பக்குன்னு இது ஆட்டை நிற்கிற மாதிரி இருக்குது ராஜேஸ்வரிக்கு. என்ன சொல்கிறீங்க, அந்த வீட்டோட எல்லாமே நான் தான், எனக்கு தான் கட்டணும், அது எப்படி எனக்கு கட்டணும் இல்லை என் தம்பி கட்டணும், இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பொட்டப்புள்ளிகளுக்கு தான் கட்டணும், அந்த பொட்டப்புள்ளியில் நீ வேற வீட்டுக்கு போயிட்டு அதோட உன் குடும்பம் அங்கே தான், இங்கே நீ வாயே திறக்கக்கூடாது, இந்த வீட்டோட எல்லாமே சீரும் சிறப்பும் எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம மல்லி தான். அதனால அவங்களுக்கு தான் இந்த மரியாதையை செலுத்தி ஆகணும், அதுதான் இந்த கோயிலோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஆரம்பிங்க. ரஞ்சிதத்துக்கு வயிறு எறுது ஒரு பக்கம் கப்ப கப்ப கப்பன்னு நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ போய் இருக்காளே, நான் எப்படி இருக்க வேண்டியவன், இந்த இடத்துல நான் நின்று இருக்கேனே, ராஜம்மா உங்களை நம்பறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. இங்க பாரு எப்படி அல்றமா, இன்னும் அல்றமா முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்ட்ல யார் ஜெயிக்கிறா முக்கியம், லாஸ்ட் எண்டில் யார் ஜெயிக்கிறான் தான் முக்கியம். டேய் ஃபர்ஸ்ட்ல ஜெயிக்கிறதுக்கு என்னடா இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, இதுக்கு மேலே அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தினாதான். அதே விஜய் சொல்லியிருக்கான், எண்ணி 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 இன்னும் 3 மாசத்துக்குள்ள அவளை துரத்துறோன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள துரத்திட்டா சந்தோஷம். நம்ம ராஜேஷ் 3 மாசம் வரையும் வெயிட் பண்ணோமா, அதுக்குள்ள நாமளே துரத்தி ஏதோ ஒன்று பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆசை யாராதான் ஒட்ட சொல்லுங்க பார்க்கலாம், பேராசை யாருமே விடாது, அப்படியே சும்மா ஆசை ஒரு பக்கம் ஒட்டின்னு உனி மாதிரி கூடயே வந்துருக்கு. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்றதாங்க ரொம்பவே ட்விஸ்டா போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மல்லிக்கு சாமி வந்துடுது. சாமி வந்து டான்ஸ் ஆடுறாங்க, யார் யாருக்கு என்னென்ன வாக்குன்னு கரெக்டாக சொல்கிறாங்க. இதை கேட்டதான் இருக்கிறவங்களாம் அசந்து போயிடுறாங்க. நம்ம ராஜேஸ்வரி சும்மா இருப்பாளா, சும்மா இருந்த சங்க எப்படி ஊதி கேட்டுக்கிறதுன்னு, சரி ஓகே இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. கிட்ட போயிட்டு ஏமா சாமியா நீ இறங்கிறிய, இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்பா, புருஷனோட அப்படியே சும்மா வேற லெவலில் இருப்பா, இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இப்போ மேலே உயிராக இருக்கு. இவங்க 3 பேர் தான் அந்த குடும்பத்தவே ஆணி வேற இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள 2 தீய சக்தியும் தொடர்ந்து வந்துனே இருக்கு. அந்த 2 தீய சக்தியும் இன்னும் 3 மாசத்துக்குள்ள அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா எல்லாம் இவளையே சொல்ற மாதிரி சொல்லிருக்காளே, எல்லாருக்கும் கரெக்டா சொல்றா, நம்மளுக்கு மட்டும் தப்பா சொல்லிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் இவளை துரத்தி அடிக்க போறோம், இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏண்டா டேய் என்ன சொல்லிட்ட பத்தியா, இன்னும் கொஞ்ச நாள் உங்களை தான் முடிக்க அடிக்க போகுது, உங்களுக்கு இன்னும் வரப்போற ஆப்பை பத்தி இன்னும் தெரியல, ஆப்பு வந்த பின்னாடி தான் உங்களுக்கு ஐயோ இவ்வளோ ஆப்பு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் நிற்க போகிறீங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு ட்விஸ்டாகவே போயின்னு இருக்குங்க. பார்ப்போம், எவ்வளவோ வாழ்க்கையில் பார்த்துருச்சு, இன்னும் பார்க்கறதுக்கு எவ்வளவோ இருக்குது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிற சக்தி நமக்கு வேணும். இப்படியெல்லாம் நடந்துன்னு இருக்குங்க. இதை எல்லாமே ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ராஜேஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த மல்லி எங்கேயே தீர்த்து கட்டணும், இவ இப்படியே விட்டா அந்த சாமி சொன்னது உண்மையாச்சுன்னா நமக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ரஞ்சித் வந்து நான் வேணா ரவுடிங்கில் 4-5 பேர் ரெடி பண்ணி போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ போட்டு தள்ளி கிழிச்சு அதை பார்த்துட்டாலும் கம்மனி ஏறி நீ ஒரு பக்கம் வயல் நல்லா வாங்கி கட்டிக்க போகிற விளக்கெண்ணெய் அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க. என்னோட இது நம்ம எது பண்ணாலும் இவங்களுக்கு தப்பாகவே படுது, நம்ம என்னதான் பண்ணுறது, நமக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லையா, நாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சம கோவத்தில் இருக்காங்க நம்ம ரஞ்சிதம். நீ பண்றதெல்லாம் தப்பு இல்லம்மா, நீ எது பண்ணாலும் ஜெயிச்சிருவே, அதனால ராஜேஸ்வரி உன்னை ஜெயிக்க கூடாதுன்னா அவளே பண்ண இருக்கா, அவளை பத்தி எல்லாருக்குமே தெரியுமே இந்த ஊருக்கே, ஆனா உனக்கு என்ன தெரியலையம்மா, கூட இருக்கிற உனக்கே என்னைக்கு குளிப்பரிசி ஆப்பு வைக்க போறான்னு சொல்லிட்டு தெரியல. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பெருசாக ஆப்பு வைக்க தான் போகிறாங்க. அந்த ஆப்பை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அந்த பிரச்சனையை எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க, அதுதாங்க கேள்விக்குறியாக இருக்க போது. பார்ப்போம், எவ்வளவோ பிரச்சனை வாழ்க்கையில் பார்த்தாச்சுங்க, இதுக்கு மேலே பிரச்சனை பார்க்கறதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து ஒரு பக்கம் சலிச்சு போச்சு, இதுக்கு மேலே ஒரு இதுவும் இல்லை, ஜெயிக்கிறோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.